கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இந்த வசனம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை பாருங்கள். நீ சேகரித்ததை நான் மறுபடியும் அழுத்தம் கொடுக்கிறேன். நீ சேகரித்ததை அது யாருடையதாகும்? இன்னைக்கு நிறைய பணங்களை நம்ம சேகரிக்கிறோம், நிறைய நிலங்களை நம்ம சேகரிக்கிறோம், நிறைய வகையான காரியங்களை எல்லாம் நம்ம சேர்த்து வைக்கிறோம். நல்லது நல்லது. ஆனா அங்க ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, அது யாருடையதாகும்? அப்பதான் அங்க வசனம் என்ன சொல்லுகிறது? இது யாரை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஐஸ்வர்யவான் அப்படின்னு ஒரு பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான், அவ்வளவுதான், பெயர்லாம் கிடையாது. நிறைய நிலங்கள் உண்டு, ஏராளமான விளைச்சல்கள், அதெல்லாம் அறுவடை செய்து திகைத்து போனான். நிறைய நெல் விளைந்தது, நிறைய தானியங்கள் விளைந்தது. அந்த தானியத்தெல்லாம் பார்த்து, ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு மிகுந்த ஒரு எண்ணம் வந்துச்சுது. அதாவது நிறைய சேர்ந்துட்டு, ஐயா நிறைய தானியங்கள் சேர்ந்து விட்டது. சேர்ந்த மாத்திரத்தில் அதை என்ன செய்வதுங்கிற ஒரு பெரிய கலக்கம். சரி, இதெல்லாம் தப்பு கிடையாது. நமக்கு வரக்கூடிய வருமானங்களை சேர்த்து வைக்கிறதோ, தானியங்களை சேர்த்து வைக்கிறதோ தப்பு கிடையாது. ஆனால் அவன் தனக்குள்ளே ஒன்றை பேசிக் கொள்ளுகிறான். பாருங்கள், என் ஆத்துமாவே, நீ உனக்காக அநேக வருஷங்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. உலக பொருட்களால் நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்த முடியாது. உலக பணங்களால் நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்த முடியாது. உலக பதவிகளால் உங்களுடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்த முடியாது. இவன் அந்த ஆத்துமாவை குறித்த அறிவில்லாமல் உலக பொருட்களால் தன்னுடைய ஆத்துமாவை அவன் காத்துக்கொள்ள முடியும், அதை அனுபவிக்க முடியும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதனாலதான் அவனுடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, மதிகேடனே, உலக பொருட்களால் தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய ஆத்துமாக்களை எல்லாம் செப்பனிட்டு கொள்ளலாம், வளர்த்து கொள்ளலாம், அனுபவிக்க செய்யலாம் என்று எண்ணுகிற மக்களை பார்த்து ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, மதிகேடனே. ரொம்ப கவனத்தோடு இருப்போம். வருஷத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்? வெறும் சேகரிப்பு சேகரிப்பு சேகரிப்பு, பணம் பணம், நிலம் நிலம், இந்த ஓட்டம் தான் எனக்கு இருந்துச்சுன்னா என்னை நான் சுதாரித்து கொள்ளணும். அது யாருடையதாகும் என்பதுதான். நாங்கள் கவனமாக இருந்து எங்க வாழ்க்கையை சரியாய் செப்பனிட்டுக் கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. நீ நடத்தின காரியங்கள் எல்லாவற்றிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்க ஆத்துமாவை குறித்த கரிசனையோடு நாங்கள் வாழ ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.